வெடியும் பரிபந்தம் பிரம்ம முகூர்த்த காலம். குறியின் அருளால் எங்களுடைய குறை நீங்க வேண்டும், ஆண்டவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று அனைவரும் இங்கு வந்து திருநீர் பண்டாரம் பெற்று செல்லுங்கள். நீரில்லா நெற்றிப்பால் ஆறில்லா ஊருக்கு அழகுபால் என்று சொல்வார்கள். காணிக்கு இருந்தால் செலுத்தலாம், இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பண்டாரம் வாங்கி செல்லுங்கள், மிகவும் நல்லது. குழந்தைகளுக்கும் கொண்டு போய் வைங்க, நோய் பிடி வராது, காத்து கருப்பு பிள்ளி சூனி அண்டாது. அதனால எழுந்து வாங்க, தூங்குறவங்களையும் எழுப்பி விடுங்க, குறி சொல்லக்கூடிய நேரம். அதனால பண்டாரம் பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கிறோம். சாமி வருது, சாணிக்கு வச்சுட்டு கும்பிட்டு போங்கம்மா. நல்ல நேரம் பெண்கள் சாமி கும்பிட்டா உளுந்து உளுந்து கும்பிடுங்க. சாமி அங்காளம்மா பரமேஸ்வரி காளி சூழி நீலியம்மா ஓமலூர் காளியம்மா ஓங்காளியம்மா நல்லபடியா எங்களுக்கு குறி வாக்கு அருள் வாக்கு சொல்லணும். அந்த குரத்தியம்மா நீ தான் வந்து அருள் புரியணும். எத்தியின் தெய்வம் குரு அத்தியின் தெய்வம் அக்கா தங்கச்சியோட வந்து காணிக்கு வச்சுட்டு இந்த குறி நீங்களும் கேட்கணும். அம்மா, உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வேண்டி விட்டீர்கள், நான் என்னுடைய தெய்வத்தை வேண்டி அழைக்கிறேன். அழைக்கட்டுமா? அம்மா கங்கா பவானி தாயே, எல்லாரும் எழுந்து வந்து மீன் கூட வச்சுக்கணும். காட்டுல கூட பரவாயில்ல, எல்லாம் எழுந்து வாங்க. கிள்ளி சூரியன் ஏவல் அனைத்தும் போகும். நல்ல நேரம் வச்சு குடிச்சோம் தான் எல்லாரும் எழுதுவாங்க. மாரியம்மா தாயம்மா மாரியம்மா காளியம்மா ஓமலூர் காளியம்மா அதனால பரமேஸ்வரமா தாயே என்னாச்சுன்னு சொன்னாங்க. என்னம்மா தப்பு செஞ்சீங்க? மன்னிச்சுக்கம்மா. என் தாய்க்கு செஞ்ச பூஜை லேடியம்மா திருடு நடந்து போச்சு, திருடு நடந்து போச்சு. என் தாய் மலையாரி ராணி, மலையாரி போறான். திருடு போயிட்டு வந்து நம்ம நாட்டிலேயே உக்கிரமா சாமி வந்துக்குது. குறி சொல்லும் போது திருடு திருடுன்னு சாமி சொல்லுது. 100 பேர் பொம்நாட்டிலே இருக்கிறீங்க. நம்ம யாரு திருடு இருக்கிறீங்க? ஒரு ஆளு அரியணை நம்ம குடும்பத்திலே போயிட்டு தாயி ஆம்பளை மேலாம் காட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு பெண்களே இருக்கிறோம். அதனால யாரு எடுத்தது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. யாருன்னு சொல்லமா? அம்மா, என் பூஜையில் இருந்த முக்கன் ஈஸ்வரன் அம்சமான தேங்காய் முடி இல்லாம காணாம போச்சுரி. வாங்க முடியாது. யாரி பாப்பா எக்கா எக்கா தேங்காய் ரெண்டு குறி சட்னி வச்சு நல்லா வாய்க்கு வச்சே தின்னுறேன், மாசமா வேலை இருக்கிறேன்னு சொன்னேன். ஏன்டி காலையில கேட்டேன். இப்ப அந்த தேங்காய் சட்னி வைக்கிறதுக்கு தேங்காய் திட்டுக்குதி தேய்ச்சி ஊத்தி நம்மள 100 ஏக்கர் தேங்காய் தோப்புக்குது. நான் போய் எல்லாத்துக்கு தேங்காய் திருட போறேன்.
ஏமா ராணியம்மா ஆ, இங்க பாரு அக்கா தங்கச்சிங்களா நாங்க திருடிட மாட்டீங்க பாப்பா சாமி சொல்லும் போது இதெல்லாம் மூடக்கூடாது திறந்து கூடாது ஆமா தேங்காய் கட்டி எடுத்தாடி நீனு உனக்கு புத்தி பண்ணிக்கிறேன் புத்தி கொடுக்குறது எடுத்துனுக்குதான் புத்தி பொண்ணுக்குதா உனக்கு ஏன்டி திருடினியா எங்க தோட்டமே எனக்கு தான் அதனால மேல போயிட்டார் நாட்டிலே எனக்கு தான் தேங்காய் தோட்டம் தேங்காய் பால்லே குடிக்கிற நீனு ஆமா அதனால தேங்காய் பால் தான் குடிக்கிறீங்க பாப்பா போய் சொல்ல மாட்டேங்குது அவன் திருடினுங்கிறவன் யாரு தெரியுமா? ஆம்பளையா பொம்பளையாமா அவன் ஆம்பளை தாயி, ஆம்பளை ஆம்பளை இல்ல ஆம்பளை அவன் ஆம்பளை யாரா ஆம்பளை தாயி. ஆம்பளை சொல்லுது மாரியம்மா குவாத்தியம்மா ஆம்பளை யாருமே இல்லையே முன்னாடி தான் நிக்கிறோம் எனக்கு ஒரு வாசனை வந்துருச்சு அவகிட்ட கேட்கலாம் அடியாலாம் பெண்களே இருக்கிறோம் குறி கேட்கலாம் ஆம்பளைன்னு சொல்றியா அந்த ஆம்பளை யாரு? வாசல் இருக்கிறானே ஆளுக்கார பையன், கருப்பு தொப்பி போட்டு இருக்குவான், கண்ணு முட்டை கண்ணு, மையில மேச வச்சிருக்குவான், அவன் தான் தாய். அந்த ஆம்பளை ஏகப்பட்ட மந்திரிமா இருக்கிறாங்க தொப்பி போட்டுக்குவான் தாய். இந்த குவார்த்தி பார்த்தே காசுக்கு ஆசை போட்டுன்னு அது நம்ம மந்திரி பசங்க மேலே இந்த மாதிரி காலகாலமா மந்திரி வேலை செய்யறாங்க. தலைக்கட்டு அவங்க பாட்டுல இருந்து முப்பாட்டுல இருந்து அவங்க அப்புறம் இருந்து கடைசி இவன் மாட்டேங்கிறான் வேலை செய்யறதுக்கு. போய் திருட்டு இது வரைக்கும் திருட்டு இருந்தில்ல. நம்ம எதுக்கும் கூப்பிட்டு கேட்கலாம். ஏமா நிஜமாவே சொல்ற? அவன் தலையில தொப்பி போட்டுங்கிறவன் எவனோ அவன் தான் தாய். அந்த திருடன் லட்சக்கணக்கில் போட்டு பூச்சி தலைமை ஏற்பாடு பண்ணிடுவோம். குறி சொல்லும் போது திருட்டு போச்சுன்னு சொல்லுது அந்த குறையமா. ஏன்னா நம்மளது இப்பதான் யாகாப்பட்ட 100 மரம் வச்சிருக்கிறோம் தேங்காய் அப்படி இருந்து தானே வருவா. சரி ஏமா அந்த பையன் வேலைக்கார பையன் மந்திரி பையன் தான். அவன் இதுவே எந்த திருடல அவன் திருடுன்னு சொல்லி அவன் கேட்டா அவன் திருடுன்னு சொல்றான். எப்படி நம்புறது? போலீஸ்க்கு ஆள் எடுத்தா எப்படி நல்ல ஈரேழு லோகமெல்லாம் சுத்தி வந்து யாருக்கு என்னென்ன குறி சொன்னு சொல்லி சொன்னா அப்படியே உனக்கு முத்து பவளம் கோமியதம் வயோடியம் அனைத்தும் பரிசா உனக்கு தருவேன். அப்படியா தாய்? மெதுவா பார்த்துட்டு பொய்மை சாப்பிட்டு நின்று நிதானமே எங்களுக்கு குறி சொல்லுங்க. சாப்பிட்டு வந்துடுற தாய். அது வரை இழப்பா இருக்கும் தாய். ஆனால் இந்த சண்டாள பாவியினுடைய கையால் நான் ஒரு கவளம் சாதம் எடுத்து சாப்பிட்டாலும் அது புழுகுக்கு சமானம். ஏன்னா கொடுக்கறது நல்ல இனத்தாட கொடுக்கணும். எப்பொழுதுமே முப்பழம் அன்னத்தோடு முகம் கடுத்து எடுத்தால் கூட அது விஷத்துக்கு சமானமா. ஆனா உப்பில்லா கஞ்சியை கொடுத்தாலும் முக இன்பமாக கொடுக்கக்கூடியதை சாப்பிட்டால் தேன் பாயாசத்துக்கு சமானம். இந்த பாவிகள் கடுத்து ஈயாத குணம் படைத்த இந்த பாவிகள் கொடுக்குற சாப்பாட்டமா நான் சாப்பிட்டு வாழணும். ஏன் இந்த சாப்பாட்டை வாங்குறேன்னா, குறவரின மக்கள் எப்பொழுதும் பட்டினியா ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. வந்தா ஒரு வாய் கஞ்சி கூழாவது குடிச்சிட்டு தான் வேலை செய்வாங்க. ஒருவேளை நான் சாப்பிடாம இவர்களுக்கு குறி உரைத்ததை உண்டானால் ஜாடை அறிந்து என்னை பாஞ்சாலி என்று அறிந்து கொள்வாள் இந்த பாவி பெருந்துருவா. அதனால இந்த சாப்பாட்டை இங்க இருக்கக்கூடிய காரான பசுவுக்கு கொடுத்து சாப்பிட்டதை போல பாவனை காட்டிடணும். அம்மா சாப்பிட்டியா? இப்ப நின்று இதாச்சு. நீ எங்கெங்க போன என்ன குறி சொன்னா அந்த குறியை மெச்சி யாரா பொன் பொருள் கொடுத்துக்கிறாங்களா? யார் கேட்கிறேன்னா அவங்க கொடுத்ததை விட நான் மேன்மையா உனக்கு பரிசளிப்பேன். அப்படியா தாயி? ஆமா. நான் எங்கெங்கு சென்றேன், யார் யார் எனக்கு கொடுத்தார்கள் தானே அம்மா? ஆமா. பூலோகம் பூவலோகம் பூவயுள்ளமாயனோ
பூலோகம் புகர்லோகம் ஈரேழு லோகங்களை கண்டு வந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அந்தரத்தில் வாழும் இந்திரஜால குறவர். நாங்கள் பல லோகம் சுத்தக்கூடிய மந்திரஜாலம் எங்ககிட்ட இருக்கு. ஊர் சுத்தி ஊர் பெருக்கி ஊர்வலி. ஆமா, நாங்க அங்கங்க மந்திரஜாலத்துல இந்திரஜாலத்துல ஒவ்வொரு இடமா போவோம். அப்படி எங்கெங்க போனோம் தெரியுமா? எங்கம்மா போன முதல்ல? அம்மா, நான் ஏற்கனவே அச்சுதனுக்கும் லட்சுமிக்கும் ஆன குறி உரைத்தேன். என் குறியை தானும் வச்சு இந்த வேணும் அவ்வளவு தந்தா வீண பூஜை அச்சுதனுக்கும் லட்சுமி குறி சொன்னாலாம். ஆமா, அவன் வேணாத புழுல கொடுத்துட்டேன். சொல்லு. இதுதான் அது. என் அடியம்மா எங்க அப்பா எடுக்கிறது இன்னைக்குதான் பாக்குறேன் நான் கையில. அவரு கையில பிடிச்சிட்டு பாரு. ஆமாமா, இந்த வேணுநாத குழலை கொடுத்தார் பரிசு. ஆமா, பாக்கி சாரி அம்மா இவ. அது மட்டும் இல்லம்மா, கைலாயபதி சென்றேன். ஈஸ்வருக்கும் பார்வதி அம்மாவுக்கும் குறி உரைத்தேன். என் குறியை தானுமற்றி எனக்கு கங்கண வளையல்களையும் மோதிரத்தையும் தந்தார். எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமா அந்த வளையல் வச்சிருக்கிறான். ஒருவேளை சிவன் பெருமானும் பார்வதி பரிசா கொடுத்ததம்மா, பத்திரமா. ஆமா, அப்படியே வடிவும் வடியாது ஒண்ணுமா நல்ல ஜொலிக்குது முத்து பாரு. பளிச்சு பளிச்சு கட்னாமடியாங்கிட்ட மட்டும் இருக்கிறவங்களுக்கு தான் இது தங்க வளையலா தெரியும். மத்த மாதிரி ஆளுங்களுக்கு இது வந்து பித்தாள வளையலவா தெரியும். உங்களுக்கு எப்படியம்மா தெரியுது? எங்களுக்கு ஜொலிக்குது இப்பல. அந்த மாதிரி 4 கூட ஒன்று வாங்கிக்கலாம். நாளைக்கு வாங்கி வச்சு அப்பா உனக்கு வாங்கி போடுறேன். நீ அடுத்து போன கைக்கு சொன்னா கூட வைக்க மாட்டேன். எங்க போன பள்ளி அந்த முருகாருக்கு வள்ளி அந்த முருகர் முருகப்பெருமான் ஈஸ்வருடைய மகன் தேவர்குலம். உண்மைதான். வள்ளியம்மா எங்கள் ஜாதி குறகுலம். இருவரும் காதலித்தார்கள். காதல் மனத்திற்காக அண்ணன் விநாயகன் உதவ கிளவேடம் கொண்டு வந்து எங்கள் குல பெண்ணான வள்ளியை திருமணம் செய்வார் என்று குறிவுரைத்தேன். அது போலவே இருவரும் திருமணம் செஞ்சாங்க. அதுக்கோசரம் முத்து ரத்தினத்தால் முடைந்து கட்டிய இந்த சொல்லக்கூடிய மாய கூடைய கொடுத்தாங்க. சுத்துது இந்த பறக்கூதி கொடுத்தாங்களா? பறக்கூட முருகி பெருமான் கிட்ட வாங்கி வந்த. ஆமா தாயி, அப்படியே முத்து நவரத்னத்துல அப்படியே கூட முடைஞ்சு கட்டுறது. இதுக்குன்னே கூட மணிக்கணக்கில் 4 கணக்குல கூட தயாரிச்சு இன்னைக்கு அதை எடுத்து அந்த தலையில வச்சு பாக்குறதுக்கு அம்மா தாயி கொடுத்திருக்கிறார். சரி, இருந்தாலும் கறி சரிப்பா. அம்மா தாயி எல்லாம் கொடுத்திருக்கிறாங்கம்மா. சரியம்மா, இருந்தாலும் எனக்கு ஒன்னு பண்ணுது மனசுல, அது கேட்கலாமா? சரி கேளம்மா. மறுக்கு வச்சு மலைக்குறிச்சியாகப்பட்டது வீட்டில் இருக்கும் போது என் மார்புக்கு மேல கவுளி அது பாடம் சொன்னதை உண்டானால் அதனுடைய பலன் நல்லதாக கெட்டதா என்னவென்று தெளிவாக உரைக்க வேண்டும். அம்மா, மார்புக்கு மேல் அம்மா கவுளி சொன்னால் என்ன? மார்புக்கு நேர் கவளி